அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 45 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளின் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு முன்பாக கோணலான காரியங்கள் அல்லேலூயா இருக்கு. இன்றைக்கு எல்லோருமே என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில கோணலான காரியங்கள் இருக்கக்கூடாது, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னா, எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் அவர் செவ்வை பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கு. ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கு என்று சொன்னா, எல்லாருமே தொலைநோக்கு பார்வையிலேயே பார்க்கிறோம். எப்படி? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல போய் அட்மிஷன் வாங்கிடுவாங்க. அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. எதுக்கு? அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்காக. சில சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைக்கு அந்த இடத்துல தான் நான் பொண்ணு எடுப்பேன், அந்த இடத்துல நான் பையன் எடுப்பேன். அப்போ எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ரிட்டையர் ஆனா இது எனக்கு உதவும். ஒரு பொருள் வாங்கி வைப்பாங்க, எடுத்து மேல பண்ணையில போட்டு வைப்பாங்க, இது இன்னைக்கு யூஸ் ஆகாது, என்னைக்காவது ஒண்ணா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் தொலைநோக்கு பார்வையில பார்த்து கொண்டே இருப்பதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த தூரத்துல தெரிகிற அந்த காணல் நீரை போன்ற அந்த செவ்வை இல்லாத அந்த கோணையான பாதைகளை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. வாகனத்தை ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கீங்க, தூரத்துல ரோட் பிளாக்கா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரோட் பிளாக், இங்கே திரும்பிடுவோம். ரொம்ப சிலர் தான் கிட்ட போய் பார்த்துட்டு சைட்ல ஒரு வழி ரெடி பண்ணதை பார்த்துட்டு அதுவே கடந்து போவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம முன்பாக செஞ்சு கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்தி நமக்கு ஒரு பாதையை உருவாக்குகிறார். இன்றைக்கு அந்த பாதையை பார்க்காம, அந்த பாதை இருக்கு என்பதை அறியாம அநேக அங்கங்கள் நின்று விடுகிறோம். வேண்டாம், இந்த வாழ்க்கையை தொடர வேண்டாம், இந்த செயலை தொடர வேண்டாம், இது தேவனுக்கு பிரிய இல்லை போல, காரியங்கள் எல்லாமே கரடுமுரடா இருக்கிறது, கோணலானவைகள் போல தோன்றுகிறது என்று சொல்லி நின்று விடுகிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்ம முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் வாங்கி செய்ய. அதனாலதான் இன்னைக்கு எல்லா பாடல்களும் அப்படி எடுத்தோம். ஓசன்னான் பாடணும் சிலர் பார்க்குறாங்க, என்ன இந்த பாட்டு இன்னைக்கு பாடுறாரு. அல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்கிற தேவன், கோணலானவைகளை சேவையாக்குகிற தேவன், நமக்கு முன்பாக செஞ்சு பாதைகளை வாய்க்க பண்ணுகிற தேவன் நமக்காக. அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செவ்வைப்படுத்த நமக்கு முன்பாக செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு முன்பாக பார்க்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ. இன்னைக்கு எல்லாருடைய பயமும் அப்படிதான், இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய லெவல்ல தான் அவரும் இருப்பாரு, டெசிக்னேஷன்ல நல்லா தான் சம்பாதிப்பாரு. அவரை காட்டிலும் அவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்டு, அவருக்கு நல்ல பென்ஷன், எல்லா காரியங்களும், ஒரு 4-5 வீடு வாடகை, இவ்வளோ இன்கம் இருக்கு அவருக்கு. ஆனா ஒரு கிரெடிட் கார்டு வாங்குங்கன்னா பயப்படுவாரு, லாக் ஆயிட்டு என்ன பண்றது. அவருடைய வருமானத்தை வச்சு அந்த கிரெடிட் கார்டை அவர் பே பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த வாடகையை வச்சு பே பண்ணிடலாம், இல்ல அப்பாவுக்கு வர காசு வச்சு பே பண்ணிடலாம். ஆனா ஒரு கிரெடிட் கார்டு வாங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஐயோ நான் லாக் ஆயிடுவேன். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, கிரெடிட் கார்டு வாங்கலன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டு விடும் என்று நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா.
இந்த பிரச்சனை நம்ம மேற்கொண்டு விடும். அந்த பிரச்சனை நான் மூழ்கி போய்விடும். பிரச்சனை என்கிற ஒரு கடல்ல நான் மூழ்கி போய்விடுவேன். என்னால அதை ஓவர் கம் பண்ணி மேல வர முடியாதுன்ற எண்ணம் அநேகருக்குள்ள இருக்கு. வேதம் அழகாக சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் திரும்பி வருவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். இன்றைக்கு அநேகருடைய என்ன எப்படி பாருங்க, உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். எப்படி உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் தூங்குறேன். நான் எதிர்த்து 5-10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வேலையை செய்கிறேன், நான் வீட்டில் துணி துவைக்கிறேன், நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நான் சமைக்கிறேன். இதை தாண்டி நான் ஜெபிக்கவும் செய்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க, ஜெபத்தை ஒரு வேலையாகிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நாம் செய்கிற வேலை இதுதான் கடினம். இதுல இன்னொருத்தர் பார்த்து அவன் நல்லா தான் இருக்கான், அவன் காலையில போறான், சாயங்காலம் வந்துடுறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நாம் மாத்திரம் தான் கஷ்டப்படுகிறோம். நம்முடைய திராணிக்கு அதிகமாக தான் நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவரிடம் கொடாமல். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான காரியங்களை ஒரு வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். ஆனா என்னுடைய எண்ணம் அந்த கோணலான காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்று விட்டேன். ஹல்லேலூயா. அதை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அதுக்குள்ளாக டிராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கேம் கண்ணில் மாட்டிட்டு விளையாடுறாங்கல்ல, VR கேம்ஸ், அது மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, வீடியோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் மாட்டினதில்லை. ரவி மாட்டி ஒரு வாட்டி பார்த்தேன். ஒரு இடத்துல வெளியே போனோம், மாட்டிட்டு அது ஏதோ மேடு பழம்லாம் வருது. ரவி குதிக்கிறான், இப்படி இப்படி வேண்டாம் வேண்டாம் இது இப்படி கீழே குதிக்கிறான். அவன் பின்னாடி இருக்க லைட்டாக முதல்ல தர்றான். என்ன, நீங்க அந்த பழத்தில் சரிஞ்ச மாதிரி. அப்போ நம்ம நல்ல நினைவோட தான் போய் நிற்கிறோம். ரவி சின்னவன் இல்லை, பெரியவங்களும் அதுதான் பண்றாங்க. நம்முடைய எண்ணம் என்ன, தரையில நிற்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணு பார்க்கறதுனால ஒரு பெரிய மலையில் நம்ம நடந்து போறோம். இப்போ ஒரு சதுரான பாதையில பின்னாடி ஒருத்தர் தள்ளின உடனே அப்படியே கொள்ற மாதிரி, இன்னும் சில சைட்ல ஃபேன் போட்டு விடுறாங்க, அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி. அப்ப நம்ம எண்ணங்கள் என்ன, எதனை பார்க்குதோ அப்படி சிந்த, ஆமா அதுலதான் டிராவல் பண்றோம். கரெக்டா? நம்ம கண்ணு எதை பார்க்குதோ. இன்றைக்கு எல்லாருமே கோணலான காரியங்களை பார்த்துட்டு, ஆமா என் வாழ்க்கை கோணலா தான் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சில சந்தோஷமா இருப்பாங்க, கணவன் மனைவி அவ்வளோ அந்நியமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன, அந்த ஆளுக்கு என்ன பிடிக்காது, இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. இப்படியே ஒரு டிராவல். ஏன், நம்முடைய பார்வை எதை நோக்கி இருக்கோ, ஹல்லேலூயா, ஒரு கடத்தில் தனித்தனி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, வேதம் அழகாக சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். அப்போ தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார், என் பாதைகளை செவ்வைப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்ற காரியங்களை நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாக பாதைகள் கோணலானதான் தெரியுதோ, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் முன்பாக சென்று எனக்கு முன்பாக சென்று அந்த கோணலான காரியங்களை நீர் செவ்வை பண்ண ஆயத்தமா இருக்கிறீர், நன்றி. ஹல்லேலூயா. அவர் அந்த காரியங்களை வாய்க்கை செய்யும் பொழுது அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆமா நான் பள்ளத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன், நான் தான் பார்த்தனே, இந்த மாசம் என்னால குடும்பம் நடத்த முடியாது, ஏன்னா இந்த மாசம் இவ்வளவு செலவுகள் பண்ணிட்டேனே, இந்த மாசம் நான் யாரையும் கடன் வாங்க தான் செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முன்பாக தேவன் காரியங்களை வாய்க்க பண்றதுக்காக ஒரு பணத்தை வச்சிருப்பாரு. என்றைக்கோ தடைப்பட்ட ஒரு பணத்தை தேவன் ஆயத்தப்படுத்திருப்பாரு. அதுக்கு முன்பாக நீங்க யாரையும் கடன் வாங்கிட்டு
அந்த கடனுக்கு அந்த பணத்தை வாங்கி வட்டியை தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், என் தேவன் எனக்கு முன்பாக சென்று கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவார், அவர் என் திராணிக்கு மேலாக என்னை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் என்ற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 25. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்ற காரியங்களை விளங்கிக் கொண்டு சிலருக்கு பயம். ஹல்லேலூயா. சிலருக்கு பயம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். இந்த வசனத்தை ஒரு 4-5 ஆங்கிள் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். அவங்களுக்கு நம்பிக்கை என்ன? தேவன் நினைச்சா இந்த காரியத்தை சரி செய்ய முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தேவன் இந்த காரியத்தை நினைச்சா சரி செய்ய முடியும். ஆனா தேவன் தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ ஆண்டவரே எந்திரிக்க, நாங்க மடிந்து போகிறோம், எங்களை காப்பாத்துங்க. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சிலர் தூங்கும் போது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. 2 விதமான கேரக்டர் இருக்கு. நான் வேலையில இருந்து நைட்டு வருவேன், ஒரு 3 மணிக்கு வருவேன். ரெக்கார்டிங் நம்ம பார்க்கறது சந்தோஷமா இருக்கும். 3 மணிக்கு வருவேன், வந்து கதவை திறந்து மெசேஜ் பண்ணிட்டு என்னோட டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து படுப்பேன். ஒரு சத்தம் வராது. காலையில என் பையன் ஏச்சு வந்து மூஞ்சி நேரம் அப்பா, நான் முடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் போட மாட்டேன். மூஞ்சி நேரம் வந்து அப்பா அப்பிக் 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 அப்படின்வான். டேய் டேடி தூங்குறாரு வாடா. இவங்க டேடி தூங்குறாரு வாடா. இழுத்துட்டு லைட்டை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு, ஃபேனை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சோன்னா அமைதியாக டிவி பார்த்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனையும் நம்ம அப்படிதான் பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் இந்த காரியத்தை இவங்களுக்கு இப்போ தரலாம். பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, போய் ஸ்நாக்ஸ் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது யாருக்கு? நம்மளுக்கு தான். ஆனால் நம்மளுடைய என்னன்னா மொத்தத்தையும் பிரித்து ஒரே நாளில் சாப்பிடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சில்லறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்து என்ன பண்ணுவாங்க, இந்த வாரத்துக்குன்னு வாங்கி வந்து வைப்பாங்க, அது இன்னைக்கு அப்படின்னு முடிச்சிருவோம். மீதி 5 நாளும் அப்படியே பரவாயில்ல பார்த்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் சின்ன வயசுல இருக்கும்போது பெருசாக வாங்கி வந்து வச்சிருவோன்னா நானும் எங்கள் அக்கா அங்கேயே சுற்றிட்டு இருப்போம் கொடுக்குற வரைக்கும். அது கொடுத்து முடிச்சோன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு தேவன் அப்படிதான் இதை என் மகளுக்கு இன்னைக்கு தரேன் அப்படின்னு வச்சிருப்பாரு. நான் போய் டெய்லி போயிட்டு ஆண்டவரே மேட்ச் ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கை ஃபுல்லாக போனதான். இப்போ பக்கத்தில் இருக்க சாட்சி சொல்லுவாங்க. சிலருடைய சாட்சியை கேட்கும்போது ரொம்ப வருத்தப்படுறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை விட்டுட்டு என்ன சொல்றோம், புலம்பல சொல்லிட்டு இருக்கோம். நான் நல்லா இருந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா என் கால் உடஞ்சிருச்சு. எப்படி சர்ச்சுக்கு வராங்க, கால் உடஞ்சிருச்சு, ஃபோன் வந்துடும், அடுத்த வாரம் பேசலாம் சிஸ்டர், அடுத்த வாரம் ஐயோ சர்ச்சுக்கு போனால் கால் உடையதாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சிகள் முற்போக்கா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் எனக்கு இந்த காரியத்துல ஜெயத்தை கட்டிடுவார், காற்றின் கடலும் தேவனுக்கு அடங்கும், தேவன் எழுந்தால் இந்த கடல் அமைதலாகும் என்பதை அறிந்த அவர்கள் அவர் கூட இருக்கும் பொழுது இது நடக்காது என்பதை அறியவில்லை. ஹல்லேலூயா. அவர் நித்திரையா இருக்கிறார், அவர் ஓடி எழுப்புறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம்.
இன்றைக்கு நாமளும் அப்படிதான். நமக்கு முன்பாக கோணலான பாதைகள், நமக்கு முன்பாக பெரிய பள்ளம் இருக்கு, வாகனத்துல வேகமா போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே ஆண்டவரே பிரேக் பிடிங்க, ஆண்டவரே பிரேக் பிடிங்க. ஆண்டவர் கோணலான பாதைகளை நமக்கு செவைப்படுத்துவார். நம்ம என்ன செய்யறோம்னா வண்டில இருந்து பிரேக் பிடிச்சி இறங்கி அங்கேயே முட்டி கொடுத்துக்கணும், ஆண்டவரே அதை செவை பண்ணுங்க, ஆண்டவரே அதை செவை பண்ணுங்க. அதனால நீங்க முன்னேறுகிற ஸ்பீடு தான் குறையுதே தவிர, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் என்கிற பாதையில நீங்க டிராவல் பண்ணுகிற அந்த ஸ்பீடு குறையுதே தவிர தேவன் எந்த காரியத்தை உங்களுக்காக தோண்டி வைக்கல. அல்லேலூயா. அவர் பொல்லாக்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் என்று யாக்கோபு சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் என்று சொன்னால், இந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். அவர் எனக்கு முன்பாக சென்று கோணலானங்களை செவ்வையாக்குவார். அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காட்சியும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அப்போ அவங்களுக்குரிய நம்பிக்கை என்ன என்று சொன்னா, இவர் இருந்தா என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் இப்போ ஆக்டிவா இல்லை, இன்ஆக்டிவா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எழுந்து அந்த காரியங்களை செஞ்ச உடனே அப்பயும் ஆச்சரியப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர் உனக்கு முன்னே போய் கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 21 மற்றும் 22. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்ராகமம் 13 வசனம் 21 மற்றும் 22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்போ இதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு யோசிக்கிறாருன்னு பாருங்களேன். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வருகிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு கிளம்பும் பொழுது ஒரு மாதிரி வானம் ஒரு மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போங்க சொல்றோம். வெயில் ஓவரா இருக்கு, கொடை எடுத்துட்டு போங்க, 2 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போங்க. இது எல்லாமே நம்ம சொல்லுகிறது போல தேவன் தன் ஜனங்களின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிற ஒரு காரியம். ஜனங்கள் வனாந்திரத்திலே நடக்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட் இல்ல, ஓன் டிரான்ஸ்போர்ட் தான், நடந்துதான் போகணும். கொஞ்ச நேரம் கழுத மலை ஏறிக்கலாம், குதிரை மலை ஏறிக்கலாம், இருந்தாலும் அந்த மிருகஜீவனுக்கும் தீனி கொடுக்கணும். ஜனங்க வனாந்திரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தேவன் யோசிக்கிறாரு, பகல்ல வெயில்ல அவங்க டயர்டாயிடக்கூடாது, பகல்ல வெயில்ல அவங்க டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேகஸ்தம்பம் அது வெயில் அப்படியே மறைச்சு ஜனங்களுக்கு ஒரு கதகதப்பு கொடுக்குது. ஓகே, நடந்து போறது. இரவுல குளிர்ல நடுங்கிடக்கூடாது, குளிர்ல செத்துடக்கூடாது. அங்க ஒரு அக்னி ஸ்தம்பம், அந்த அக்னி இந்த குளிரோட கலந்து இவர்களுக்கு அங்க ஒரு கதகதப்பு. அப்போ தேவன் ஜனங்களுக்கு வழிநடத்த அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? இரவும் பகலும் அவர்கள் வழிநடக்க கூடும்படிக்கு. பகல்ல டிராவல் பண்ணிட்டு நைட்ல ரெஸ்ட் எடுக்கிறோம், பகல்ல ஒர்க் பண்ணிட்டு நைட்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். அவங்க பகல்லையும் நடக்கிறாங்க, நைட்லயும் நடக்கிறாங்க, அவங்க உடம்பு டயர்டாகும். அப்போ தேவன் என்னெல்லாம் காரியங்களும் யோசிக்கிறார். அப்போ அந்த டிராவலிங் டைம் குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அவர் பகல்லையும் நைட்லையும் அவர்களுக்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. ஜனங்கள் டயர்டாக. அப்போ தேவன் எல்லா காரியங்களும் செய்கிறார். அதுதான் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையான காரியங்கள் நமக்கு தருகிறார். நம்ம படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த காரியத்தை என்னால் பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவன் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவே நடக்காது. சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் சொந்தமா ஒரு வீட்டுக்குள்ள போனோம், வருஷம்
கட்டுற வாடகை எடுத்து வச்சாலே, இவன் கொடுத்த லீஸ் பணத்தை ஒரு பேங்க்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வருமே எதிர்பார்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் எதாவது நடக்கவே நடக்காதுன்னு எதிர்பார்த்த ஒரு காரியங்களை தெய்வம் வாய்க்க செய்வார். அப்போ காரணம் என்ன என்று சொன்னா, நம்ம முன்னாடி இருக்கிற அந்த பொருளான காரியங்களை பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஏற்கனவே வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும், ஏற்கனவே நம்ம கிட்ட குடிக்கிட்டு போய் வராத ஒரு காசு இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமா ஆமா இதை வச்சுட்டு நான் இப்போ இடத்த வாங்குறது வேண்டாம், நம்ம இதே வாடகை வீட்டிலே இருப்போம், மிஞ்சி போனா தேடி கண்டுபிடிச்சி இதை விட ஒரு 100-200 கம்மியான ஒரு வாடகை வீட்டுக்கு போவோம் அப்படி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தா ஒன்றுமே நடக்காது. தெய்வம் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்போ தெய்வம் எல்லா காரியங்களும் இப்படி வாய்க்க செய்ய. 2வது வசனத்தை உதாரணத்து வாசிப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். யாத்திராகமம் 23 வசனம் 20. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிற ஒரு தேவன், அவர் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. An angel is faster than you. அல்லேலூயா. உங்களை காட்டிலும் அந்த தேவ தூதர் வேகமா இருப்பார், துரிதமா காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுக்காக ஐயோ இந்த காரியத்தை நான் ஓடி போய் இவர்கிட்ட பேசணுமே, நான் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ காரியங்கள் பண்ணணுமே. இன்றைக்கு நிறைய பேருடைய ஒரு கேரக்டராகவே மாறிடுச்சு. அப்புறம் பார்த்துப்போம், நம்ம அப்புறம் பார்த்துப்போம் விடாத ஒரே காரியம் சாப்பிட்றது மட்டும் தான், அது இப்பவே பார்த்துப்போம், மிச்சம் எல்லா காரியத்தையும் அப்புறம் பார்த்துப்போம். அப்புறம் சொல்லி எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் வச்சு இழுத்து பிடிச்சி டைட்டா செஞ்சு. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தான்னு சொன்னா, அந்த பாதைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, அது மேபி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல தேவனுக்குள்ள நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா தேவன் அந்த காரியத்தை உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் விடுறதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆன்லைன்ல பேக்கிங்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, கொரியர் அனுப்பும் போது என்ன சொல்லுவாங்க, சார் இதை உங்களுக்கு பேக் பண்ணிடுறேன், இந்த பொருள் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் கேரண்டி சார், வழியில் உடஞ்சிடுச்சுன்னா நான் கேரண்டி சார். அப்போ தேவன் அது போல உங்களை தேவன் எங்க கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தேவன் ஒரு தூதனை அனுப்பி உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்ப தேவன் நமக்காக இவ்வளவு காரியங்கள் செய்வோம். டவுட் வந்துருக்கா இருக்கும், இப்போ நல்லா பேசிட்டு இருக்காப்பா, தேவன் இவ்வளவு காரியம் சரி ஏன் முன்னாடி போனான காரியங்களை வைக்கிறாரு, அது வைக்காம இருக்காரு, அவர் வைப்பாரா அவர் எடுப்பாரா, அந்த டவுட் எல்லாருக்கும் வந்துடும். கரெக்டா? அவர் எனக்கு முன்பாக செஞ்சு கோணலான காரியங்களை செவ்வையாக்குறதுக்கு அவரை முன்பாக ஒரு கோணலான காரியங்களை வைக்காம இருக்கலாமே. எல்லாருமே இந்த தாட் வருது. பசின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோம், ருசிச்சு சாப்பிடுறோம். பசி ருசி அப்படின்னு இருந்தா இல்லைன்னா சாப்பிடவே மாட்டோம். பண தேவையிலே வேணாம்ப்பா, எனக்கு ஒரு தேவையும் இல்லை, எனக்கு எல்லாமே என் வீட்டில் ரெடியாக இருக்கும். வேலைக்கு போவீங்க, இழுத்து கொஞ்சம் தூக்கிடுவோம். அப்போ அப்படின்னு நினைப்பீங்க நீங்க, ஆஹா இன்னும் ஜாலியாக இருக்கலாம். அந்த இடம் பேர் தெரியல, ஏதோ ஒரு தேசத்தில் அதிகமான பணப்புழக்கங்கள் இருந்தது. அதாவது இந்திய மதிப்புக்கு பார்க்கும்பொழுது அதிக பணப்புழக்கம் இருந்தனால எல்லாம் இதே இந்த டாபிக் நான் சொல்லியிருக்கேன் நியூஸ்ல படிச்சுட்டு, அப்படி இருக்கிறனால அவங்க எல்லாருமே சோம்பேறியெல்லாம் மாறிட்டாங்க. வெளி தேசத்திலிருந்து பெண்களை கைப்பெண்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள வேலைக்கு வச்சுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், மொத்த வேலையும் செய்யணும், சமைக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செய்யணும். இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே பணப்புழக்கங்கள் அதிகமானது, எல்லாருக்கும் பெரிய பெரிய இடங்கள் இருக்கும், அதுல எல்லாத்துக்கும் நிறைய விலையும். அதை எடுத்து இந்தா அப்படி கொடுத்தாலே அவங்க வர வேண்டிய பணம் வந்துடும். எந்தெந்த தேசத்துக்கு அனுப்புறாங்களோ எங்கெல்லாம் ரேட் இந்த மார்க்கெட் ரேட்ல இவனோட அவன் கம்மியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கோங்க, யூஎஸ்ல ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். அப்போ அங்கேருந்து அவன் பொருள் எங்கே அமைச்சானா இவன் அதிகமான பணங்களை தரணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி வேலை செய்யாமல் வாழ்ந்து
ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே தனித்தனியாகிட்டாங்க, யாராலையும் வேலை செய்ய முடியல. அவருடைய வயது வரம்பு இந்த மாதிரி கவர்மெண்ட்ல செக் பண்ணுவாங்க, ஆவரேஜா இந்த தேசத்துல எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அதில் பார்க்கும்பொழுது யாருமே 40-45 தாண்ட முடியல. காரணம் என்ன? அவர் உட்கார்ந்து 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 அவருக்குள்ள அநேக நோய்கள் வந்து எல்லாரும் ஆண்டு போறாங்களாம். அப்பதான் தேவன் ஏன் இந்த காரியங்கள்லாம் செஞ்சாரு? நீங்க புதுசாக வாகனம் வாங்கிட்டீங்க, நான் துடைக்க மாட்டேன், கழுவ மாட்டேன், அதை சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த வாகனம் சீக்கிரம் பழுது எடுத்துரும். அல்லேலூயா. தேவன் நம்ம சரீரத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? இதையும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, சொரியணும். எவ்வளோ நாள் சொரிவீங்க? அது இன்னும் சொல்லி கை வலிச்சிடும், ரத்தம் வந்துடும் தலையில. இதையும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க குழந்தை இருந்து இப்போ வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கு, கேப் விடாம நிற்குது. ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பத்தல் போட்டு அல்லேலூயா. 10 நிமிஷம் தூங்குச்சுன்னா முடிஞ்சுது. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் சீரா இயங்கணும்னு சொன்னா நீங்களும் சீரா இயங்கணும். அல்லேலூயா. என் உடம்பு நான் கேர் எடுத்துக்க மாட்டேன்ப்பா, நான் அவங்களும் சாப்பிடுவோம், தூங்குவேன், அங்கேயே படுத்து தூங்குவேன், தட்டிலேயே படுத்து தூங்குவேன், தட்டை திருப்பி போட்டு படுத்து தூங்குவேன். என்ன நீங்க யோசிச்சாலும் ஏன் தூங்குறோம்னா, ஏன் தூங்குறோம்? பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நான் தூங்க மாட்டேன், நான் காலையில் ஒரு வேலைக்கு போவேன், நைட் ஒரு வேலைக்கு போவேன், சைடில் வண்டி விட்டு வரும்போது இன்னொரு வேலைக்கு போவேன், அப்புறம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு இருக்கோம், பணம் வாங்கி நல்லா இருக்குங்களா, கட்டில் போய் ஹாஸ்பிட்டல். ஏன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும், என் லைஃப் ஸ்மூத்தா போகணும்னு சொன்னா சில கோணலான காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்லணும். என் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். என் வண்டி நல்லா இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணணும். அப்போ தேவனை பார்த்து நம்ம கேட்கக்கூடாது, ஆண்டவரே எதுக்கு எனக்கு முன்னாடி கோணலான காரியங்களை வைக்கிறீங்க? அந்த கோணலான காரியங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சைக்கே வர மாட்டோம். ஆண்டவர் வீட்டை கத்துட்டு வரும், ஏதோ ஒரு வாசல் நின்று தட்டுகிறேன், கதவு தட்டு, யார் நீங்க? அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா தேவன் எனக்காக சின்ன சின்ன சிக்ஷைகளை வைக்கும் பொழுது நான் தேவனத்துல ஜெபிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன். அப்போ எனக்கும் தேவனுக்கான உறவு இருந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு இது வேணா வந்து அம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு வாங்கி கொடுங்க. ஒரு வயசுக்கு வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டா வேலைக்கு போறல வாங்கிக்கூடா. அல்லேலூயா. கரெக்டா? அப்போ என்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா சில எக்ஸ்பெக்டேஷன் தேவன் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா தேவன் என்கிட்ட வரணும் சொல்லி ஒரு தலையை வச்சு முட்டிக்கிட்டே இல்லை. அல்லேலூயா. அதற்கு நாமும் ஒன் ஆஃப் த ரீசன். அல்லேலூயா. அப்போ எதனால இந்த கோணலான பாதைகள் வருகிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னா, முதலாவதாக நான் வழி விழுங்கி செல்லும் பொழுது எனக்கு முன்பாக கோணலான பாதை இருக்கு, தேவன் எனக்கு முன்பாக போயிட்டு அந்த கோணில் சரியா இருக்கிறாரு, உடனே நான் பார்க்குறேன் அங்கே பள்ளம் இருக்கு, டேக் டைவர்ஷன், ரைட் எடுத்து போயிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ட்ரெஸ் எது நல்லா இருக்கும் என்ன கேட்பாங்க. நான் எதை சொல்கிறேன் அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டு போவோம், கேட்டால் உங்க டேஸ்ட்டு கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம தேவன் கிட்ட பண்ணுறோம். அல்லேலூயா. தேவன் இந்த பாதையில தான் நீ டிராவல் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம கூகுள் மேப்ல பார்த்துட்டு which one is the shortest location பார்த்துட்டு ஓகே இதுதான் டேக் டைவர்ஷன், டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு. நான் எப்போ தேவன் எனக்காக வச்ச பாதையில இருந்து வழி விலகிறனோ, தேவன் என்ன வச்சிருப்பாரு, இவன் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. ஆனா எனக்கு வேலை செய்ய தான் பிடிக்கும். இவன் கர்த்தருடைய சமூகத்துல பாட்டு பாடணும், ஆனா எனக்கு பாட்டு பாடாம உட்காந்து பாட்டை கேட்கறது தான் பிடிக்கும். அல்லேலூயா. இவன் சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்யணும், எனக்கு வாலிபர் மத்தியில தான் ஊழியம் செய்ய பிடிக்கும். அப்படி நம்ம தேவன் கொடுக்குற பாதையிலிருந்து மாற்று பாதையில போகும் பொழுது, தேவன் நமக்கு கொடுக்குற பாதையிலிருந்து நான் மாற்று பாதையில போகும் பொழுது ரொம்ப சீக்கிரமா அந்த பொண்ணான பாதையில வந்துடுது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த பொண்ணான பாதையை விட்டு வேற பாதையில போறதுனால நான் சேஃபான டைரக்ஷன்ல போறேன்னு நினைக்கிறேன்.
பட் ஆக்சுவலா நான் வேகமா எனக்கு அந்த கோணான பாதைக்கு நேரம் நான் உந்தி தள்ளுறேன். ரெண்டாவது, சோதிக்கப்படும் பொழுது ஆக்சுவலா வழிவிடுக்கும் பொழுது சோதனை கிட்ட வந்துருது. இன்னும் சிலர் நேரான பாதையில போய் அந்த சோதனை கிட்ட போகும் பொழுது சின்ன சோதனைகள் தனக்கு வரும் பொழுது அப்போ அந்த கோணான பாதை நமக்கு வருகிறது. மூன்றாவதாக, அவிசுவாசத்தின் போது அதெல்லாம் என்னுடைய விசுவாசம் குறைஞ்சு போகும் பொழுது எனக்கு அந்த கோணான பாதை வருகிறது. ஒழுங்கா பார்க்க போகிறோம். முதலாவதாக, வழி விலகும் பொழுது. இந்த வழி விலகுன்னு சொல்லும் பொழுது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுடன் சொன்னது போல ஸ்டார்டிங்ல சர்ச்சைக்கு வரும் பொழுது அப்படியே எல்லா படம் போய் தட்டுவாங்க. வச்சுப்படுத்தமா இல்ல அப்படின்னுவாங்க. அப்புறம் போயிட்டு ஈவினிங் சர்வீஸ் இல்ல, ஜெபம் மட்டும் இல்ல, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போவா இப்படி கெஞ்சுவாங்க, சாவி மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். 2 மாசம் 3 மாசம் ஆனவங்க ஃபோன் பண்ணி சர்ச்சைக்கு வாங்க கூட வர மாட்டாங்க. அல்லேலூயா. நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கு, ஐயோ நான் வீட்டுல இல்லையே, வீட்டுல தான் இருப்பாங்க. வழி விலகி போகிறார்கள். 2 விதமான காரியங்கள் இருக்கு. தெரிஞ்சே வழி விலகுவாங்க, தெரியாம வழி விலகுவாங்க. யாருக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு. சில நான் வழி விலகி போனா நல்லா இருக்கும், எனக்கு தெரியுது எதிரில் பள்ளம் இருக்கு, எனக்கு தேவையில்லை, நான் வழி விலகி போறேன், சர்ச்சைக்கு வந்தா நான் பலன் தான் விடுவேன், நான் போய் தள்ளி போறேன் அப்படின்னு சிலர் போவாங்க, தெரிஞ்சே வழி விலகுவாங்க. இன்னும் சிலர் தெரியாம வழி விலகுவாங்க, ஐயோ அது பள்ளமான பாதை போல, இதுதான் கரெக்டான பாதைன்னு சொல்லிட்டு தெரியாம. அந்த 2 பேரையும் நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனா 1:2. இன்றைக்கு தேவன் ரொம்ப அழகா சொல்கிறார் ஒரு விதத்துல. யோனா 1:2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அப்படி அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து இருந்தது. தேவன் சொல்றாரு, அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அவனுடைய அக்கிரமம் என் கண்படி வந்து இட்டது, நீ போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு. இன்றைக்கு அது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு. நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை தான் சூஸ் பண்றோம். நீ போய் இதை பண்ணு அப்படின்னு சொன்னா நான் இதை பண்ணவா? அப்போ ஒரு கட்டத்துல என்ன சொல்றோம், சரி அப்படின்னு விட்டுறோம். ஆனா இங்க தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாக நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் சமூகத்திலே வந்து எட்டினது. அப்ப யோனா என்ன பண்றாருன்னு பார்த்தா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, 3ஆம் வசனம், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவங்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தெரிஞ்சு இவங்க கடவுளையே மதிக்கல, கடவுள் பேரை சொல்லி போற என்ன மதிப்பாங்களா? அவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இவங்க கடவுளையே மதிக்கல, கடவுள் பேரை சொல்லி போற எண்ணெயா மதிக்க போறாங்க, இழுத்து போட்டு அடிச்சிட போறாங்கன்னு ஒரு பயம். அல்லேலூயா. என்ன பண்றான், வேற ஒரு தேசத்துக்கு போயிடறான். நான் நினிவேவுக்கு போனாதானே அந்த ஜனங்களுக்கு எனக்கு வாய்க்கா தகராறு வரும், தர்ஷீஷுக்கு போயிடுறேன். அங்க போயிட்டு என் வாழ்க்கையை நான் சுகமா வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லி அங்க கிளம்பும் பொழுது அவருடைய பாதைகள்ல கோணமான பாதைகள் வருது. தேவனாகிய கர்த்தர் கடல்ல ஒரு பெரிய மீனுக்கு கட்டையிடுறாரு. பெரிய கடல் கொந்தளிப்பு வந்து கடல் அப்படியே சீச்சமா இருக்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க, உள்ளுக்கு எல்லா சரக்குகளையும் வாரி கடல்ல இறக்கிறாங்க. ஒருவேளை வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப தத்தளிக்கும் போது எல்லாத்தையும் கடல்ல இறக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு சீட்டு குடிக்க பார்த்தா கீழே தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பினோன்னா, ஆமா நான் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா வந்துட்டேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அவனுடைய எண்ணத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல ஒரு மீனை தூக்கி கொடுத்தாரு. அந்த மீனை அப்படியே இவரை கேட்ச் பண்ணி
எடுத்துட்டு போய் நினைவேல கட்டுது. ஹல்லேலூயா. நான் அந்த நேரான பாதையை சூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, நினைவேலுக்கு போயிருந்தேன்னு சொன்னா, அந்த ஜனங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கடுப்பேற்றுவாங்க. ஆனா தேவன் என் கூட இருக்கிறனால நான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு இருப்பாங்க. இவரு கப்பல்ல போக சொன்னா எதுல போயிருக்காரு? மீன்ல டிராவல் பண்ணி அங்க போய் இறங்கி. எனக்கு ஏன் சொன்னா, நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் எப்படி இருக்கு? வழி விலகி போனா நல்லா இருக்கும், சபையை விட்டு விலகிட்டா நல்லா இருக்கும், தெய்வனை ஆராதிக்கிறதை விட்டு விலகிட்டா நல்லா இருக்கும், தேவனுடைய பேச்சை கேட்கறத நிறுத்திட்டா நல்லா இருக்கும். அப்படி எண்ணங்கள் மாறும் பொழுது, நான் வழி விலகும் பொழுது எனக்குள்ளாக கோணலான பாதைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இன்னும் சிலர் தான் வழி விலகுகிறோம் என்பதை அறியாமல் விலகுகிறார்கள். எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிப்போம். 1 சாமுவேல் 15 வசனம் 2. ஹல்லேலூயா. சிலருக்கு ரொம்ப வழக்கமா சொல்ல முடியாது, சிலருக்கு சொன்னாலே முடியாது. ஹல்லேலூயா. இவர் எப்பேற்பட்ட கரெக்ட் பாருங்க. தேவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சரி, கர்த்தர் சொல்லுகிறது அது என்ன வச்சால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கேன். தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் வரும்போது வழி மறிச்சாலே அது என் மனசுல இருக்கு. அதனால இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பட இந்த ஜனத்தை நீ கொன்று போட்டுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை. இவர் போய் தொகை பார்க்கிறாரு, அந்த ஜனங்களை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. ஆனா 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்க தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை, தேவன் ரைட் சொன்னா ரைட், லெஃப்ட் சொன்னா லெஃப்ட். இங்க தேவன் இந்த காரியத்தை எல்லாத்தையும் தெளிவா விளக்கப்படுத்திட்டாரு. நீ போயிட்டு இப்படிதான் வருவ, ஆனா நான் உனக்கு சொல்ற காரியத்தை கேட்டுக்கோ. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். இவன் என்னென்ன பண்ணுவான்னு தேவன் அறிஞ்சிருக்காரு. எல்லாவற்றையும் சங்கரிச்சிரு, இரக்கம் வைக்க வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன் பாருங்க. புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொன்று போட கடவாய். ஆனா இவரு போன உடனே அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக உயிரோட படிக்கிறாரு. ஏன்? ஃபியூச்சர்ல இவர் எனக்கு படை தளபதியா வந்துருவாரு. ஃபியூச்சர்ல இவர் எனக்கு படை தளபதியா வந்துருவாரு. இவர் வச்சு ஏதாவது காரியங்களை வாங்கி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இவரை வச்சு ராஜாவே உயிரோட பிடிச்சிட்டேன், நீங்க எங்களுக்கு அடிமைகள் சொல்லிடலாம். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள் எல்லாம் அழிச்சு போட மனசு இல்லாம அங்க என்ன சொல்றாரு? இரக்கம் வைக்காம. ஆனா என்ன பண்றாரு? அழிச்சு போட மனசு இல்லாம அதை எடுத்துட்டு போய் நான் கர்த்தருக்கு பலி செலுத்துவேனே, நான் வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன்னா தட் இஸ் நோ. அதை எடுத்துட்டு வந்து நீ எனக்கு பலி செலுத்த வேண்டாம். அப்போ இன்றைக்கு தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வழி விலகும் பொழுது சிலர் தெரிஞ்சு வழி விலகுறாங்க. யோனாவை போல. இது ரொம்ப கஷ்டம்பா, அங்க போறதுக்கு இங்க போயிடலாம்னு சொல்லி போயிட்டு அப்பதான் அதிகமான கஷ்டங்கள். இன்னும் சிலர் தாங்கள் வழி விலகுறோம் என்பதை அறியாமல்
தேவன் தானே சொன்னாரு, நான் செய்யறேன்னு சொல்லி போயிட்டு அந்த காரியத்தை செய்யறாரு. ஆனா அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றாரு. என்ன மிஸ்டேக் பண்றாரு? அமலேக்கின் ராஜாவை ஆகாக உயிரோட பிடிக்கிறாரு, தப்பு. மிருக ஜீவன்கள்ல முதல் தரமானவர்களை கொண்டு போன மனசு இல்லாம எடுத்துட்டு வர்றாரு. அதை நான் ஆண்டவருக்கு தான் பகிர்றேன். தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் தப்பு தான். அல்லேலூயா. வழிவிலகு செல்லும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை விட்டு வழிவிலகு செல்லும் பொழுது எனக்கு முன்பாக கோணலான பாதைகள் வருகிறது. இரண்டாவதாக, சோதிக்கப்படும் பொழுது எனக்கு முன்பாக காரியங்கள் இருக்கு. அந்த சோதனை வரும் பொழுது தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி யாக்கோபுல யாக்கோபுனா 1ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 13ஆம் வசனம் வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதுவும் ஒன்று இருக்கு. இன்னொரு சோதனையும் இருக்கு. தமிழ்ல சோதனை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. நீங்க ஆங்கிலத்துல வாசிக்கணும். இருக்கும் there is a difference between testing and tempting. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. தங்கத்தை தங்கமா தேய்ச்சி பார்க்கறாங்க. அதுதான் சோதிச்சு பார்க்கறது, சோதனை. அப்போ சில காரியங்கள் தேவனும் செய்கிறார். ஆனா அது உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடப்படாமல். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இப்படி நிறைய நம்ம கொளுத்தி போடுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி சாத்தான் போய் கொளுத்தி போடுறாரு. எப்படி கொளுத்தி போடுறாரு? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க சும்மாவா பண்ணாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய காசுலாம் கரெக்டா வந்துருது அவங்க கிட்ட இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகுதுன்னா, ஒருவர் நம்மளும் ஆவரேஜ் ஸ்டூடெண்டாகவே இருந்துடலாமா? அல்லேலூயா. டாப் ஸ்டூடெண்டாக இருந்தால் தானே பிரச்சனை. ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்துட்டு போயிடலாமே. நான் யோபு கூட டாப்பாக இருந்தேன்னா சத்துரு வந்து டேரெக்டாக யாரா பார்ப்போம், இவன் தான், இவனை பிடிங்க அப்படின்னு பார்ப்பானே அப்படின்னு நிறைய பேருடைய எண்ணங்கள். இங்கு சாத்தான் வந்து கர்த்தத்தில் பேசுகிறான். யோபு விருதமாகவா தேவனுக்கு கடன் பண்ணுகிறான், தேவனை மதிச்சு நடக்கிறான், பயந்து நடக்கிறான். நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என் சுற்றி வேலைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பந்த தேசத்திலே பெருகிற்று. என் கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுகிறானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே உங்களை சபிக்கிறானா, தூஷிக்கிறானா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் தேவன் கிட்ட சொல்ல, தேவன் யோபுவை சோதிக்கல, யோபுவை டெஸ்ட் பண்றாரு. நீ வேணா, நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், யோபு மேல கையை வச்சா நான் ஒன்றும் பண்ண மாட்டான். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு உங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சபையில வந்து ஒரு மணி போட்டு ஆண்டவரே கட்டுக்கல உடைங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம், பயங்கர பாரமா ஜெபிக்கிறோம். ஆனா அந்த காரியங்கள் நடக்காதப்போ அது காலதாமதம். இதுதான் எனக்கு அப்படியே தெரியுமே. அல்லேலூயா. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். அது போல யோபுவை பார்க்கும் பொழுது சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து பாருங்க, அவன் முகத்திற்கு எதிரே போய் தூஷிக்கலாம் அவன் பாருங்க. ஆண்டவர் சில பர்மிஷன் கிராண்டட். போறாரு, ஆடு மாடு ஒட்டை கழுதை எல்லாம் மாண்டு போச்சு, பிள்ளைகள்லாம் மாண்டு போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. 22ஆம் வசனம் வாசிக்கும் முதலே, இவ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை,
அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆனா இந்த காரியங்களை ரொம்ப இன்டெலிக்கான ஒரு வசனங்கள் ஒன்றோடு ஒன்று நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி போவோம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை செய்யவும் இல்லை. ஆமா, உடனே 2வது லெவலுக்கு சாத்தான் போறான். நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துட்டீரு, ஆனா அவன் நல்லா தான் இருக்கான். அவன் ஏதாவது நீங்க நோயை கொடுங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொடுங்க. நம்ம யோசிப்போம், ஆமா அப்போ நம்ம ஒரு வாட்டி சோதிக்கப்படும் பொழுது குறை சொல்லிட்டா சாத்தான் விட்டுருவான். என்ன பண்ணலாம்? சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரை சபிச்சிடலாம், சாத்தான் விட்டுருவான். ஆனா நீங்க கஸ்டமருக்கு கால் பண்ணுவீங்க, ஹலோ சார் மொபைல் இன்டர்நெட் சரியில்லை, சாரி சார் இது ப்ராட்பேண்ட், கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அவன் ஒரு 10 நிமிஷம் பாட்டு போடுவோம், அந்த பாட்டை கேட்டு முடிச்ச உடனே அங்கே மாற்றி விடுவோம். அது போல இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஆமாம், டெஸ்டிங் வந்து டெம்டிங் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். தேவன் என்ன சோதனை பண்ணுற டெஸ்ட் வைக்கிறாரு, கரெக்டாக இருக்கானா இல்லையான்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கிருந்து வழி விலகி அதை சோதனையாக மாற்றிக்கிறோம், டெம்டேஷனாக மாற்றிக்கிறோம். அப்போ நமக்குள்ளாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால சோதிக்கப்படுறோம். அதனால நமக்குள்ளாக நாமே அந்த செவ்வையில்லாத காரியத்தை, கோணலான காரியங்களை வர செய்து கொள்கிறோம். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். ஆமாம்பா, நீ பாருங்க ஆடுமாடு ஒட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்ட, அவன் திருப்பி சம்பாதிச்சுப்பான். அது போல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க எடுத்துட்டீங்க, திருப்பி வந்துடும். ஆனா அவன் உடம்புல நீ ஒரு சின்ன ஒரு மாம்சத்தை நீ தொடுவீரானால் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொன்ன உடனே தேவன் மறுபடியும் பர்மிஷன் கிராண்ட் பண்றாரு. இந்த இடத்துல அவருடைய மனைவி தளர்ந்து போய் விடுகிறாள். 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் என்ன உங்களுடைய உத்தரவத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். அந்த இடத்துல அவன் தளர்ந்து போகிறா. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஆனா தேவன் தீமையை செய்கிற தேவன் அல்ல. ஆனா யோபுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னா, நன்மை கொடுக்கவும் வாங்கிட்டேன், தீமையை கொடுக்கவும் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்றதுனால கடைசி வார்த்தையில வாசிக்கும் பொழுது, இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ அதனால யோபு அந்த காரியத்துல ஜெயம் பெற்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும் பொழுது, டெஸ்டிங் வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? தோத்து போயிடுறோம். வீட்டில் உட்காந்து உழுது படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கான ஆன்சர் தான் தெரியாது. எல்லா கொஸ்டினும் ஆமாம் இந்த கொஸ்டின் பார்த்துருக்கேன், 3வது பக்கத்தில் கடைசியில் இருக்கும் எல்லாமே ஞாபகம் வராது, அதுக்கான ஆன்சர் கூட ஞாபகம் வராது. அது போல சோதனை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? பயந்து தேவனை தூஷித்து, தேவனால அந்த காரியம் வாய்க்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து போய் என்ன பண்றோம்? அந்த சோதனையை உண்மையான சோதனையா மாத்திக்கிறோம், டெஸ்டிங்க டெம்டேஷனா மாத்தி கொடுக்கிறோம். அப்போ சோதிக்கப்படும் பொழுது முதலாவதாக நான் வழி விலகும் பொழுது தெரிஞ்சு வழி விலகிறேன், தெரியாம வழி விலகிறேன், அப்போ எனக்குள்ளாக இந்த காரியங்கள் வருகிறது. 2ஆவதாக நான் சோதிக்கப்படும் பொழுது இந்த காரியங்கள் வருது. 3ஆவதாக அல்லது கடைசியாக என்னுடைய விசுவாசம் குறைந்து போகும் பொழுது, என் விசுவாசம் எப்பெல்லாம் குறைஞ்சு போகுதோ அப்பெல்லாம் எனக்குள்ளாக இந்த செவ்வை இல்லாத கோணலான காரியங்கள் வருகிறது என்று பாருங்கள். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இன்னைக்கு பகல்லையே பட்டுன்னு கதவு திறந்தா பயப்படுற நம்ம மத்தியில இரவின் 4ஆம் ஜாமத்தில், இரவின்
4ஆம் ஜாமத்திலே இந்த 3 மணி நேரம் ஜாமம் போறோம் பார்த்தீங்களா, அதுல 4ஆம் ஜாமத்தில் நல்ல நல்லிதவில்லை எல்லாம் படகுல போயிட்டு இருக்காங்க. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வரார். அல்லேலூயா. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறி. இன்றைக்கு நம்மள பயப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கும் போது ஏஞ்சி உட்காந்து அப்படியே முடிச்சுட்டு இருப்போம் கனவு கண்டு. போன வாரத்துல ஒய்ஃப் சொன்னாங்க, சார் தூக்கத்துல ஏதோ கனவு கண்டு ஏன் சொன்ன அழுதுக்கிட்டா, அதுக்கப்புறம் அது கனவுன்றதை கண்டுபிடிச்சு படி படுத்துக்கிட்டா. கனவுகளை கண்டு பயந்து. அல்லேலூயா. எங்க அம்மா நல்லா ஆசீர்வதிப்பாங்க. கிச்சன்ல சமைக்கும் போது திடீர்னு போய் மம்மி எல்லாம் சமைச்சிருவாங்க. சமைக்கிறீங்க சினிமா அவ கிச்சன்ல போகும்போது இருமையில அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. ஏன் அவரை பார்த்துக்கிட்டோம். அதே போல எங்க டேடியை கூப்பிடும்போது தெரியாம போயிடக்கூடாது. சி உன்னையா கூப்பிட்டா நம்ம சாதாரணமா தான் போயிருக்கோம். அது போல இரவு 4ஆம் ஜாமத்துல இயேசு வந்த உடனே கடல் மேல் நடந்த உடனே எப்படி இருக்கும்? அப்படியே கற்பனை பண்ணுங்க. நல்லா இருட்டு கும்பிட்டு கப்பல் டிராவல் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் தடவை டிராவல் பண்றீங்க, அப்படியே மேலே போறீங்க, அப்படியே கொஞ்சம் லைட்டா பயந்துனே இருக்கு, லைட் வேற இல்லை, டார்ச் வச்சு பாக்குறீங்க, தண்ணியில தான் போறோமா, திடீர்னு பார்த்தா எதிரில் வெள்ளை ஒரு ஊர் அப்படி தள்ளினாண்டு பரிசுத்த ஆவியே, அவ்வளவுதான். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுது உபவாசம் இருக்கிற ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே, வரதே ஆண்டவர் தான். ஆனா இரவின் 4ஆம் ஜாமத்துல வந்தோடனே பயந்து கத்தி இயேசு அவளை பார்த்து சொல்லுறாரு பாருங்க. உடனே இயேசு அவனோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உடனே தைரியம் வந்துச்சு பேதுரு. அப்போ நீங்களே நடந்தீங்கன்னா நானும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான். ஏன் நான் வேலையில ஜாயின் பண்ணதே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். நான் வேலையில ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரேங்க் கீழே தான் வாங்குவான். ஏய் இவனே வேலைக்கு போற, நான் ஏன் வேலைக்கு போகக்கூடாது? அல்லேலூயா. எல்லாருடைய எண்ணமோ இவனே நான். ஆனா இங்க ஒரு படி மேல போயிட்டு இவனே அப்படின்றது தேவனே பார்த்துட்டாரு. நீங்களே நடந்தீங்கன்னா நானு சரிவா. நீரே நான் ஜனத்தின் மேல் நடந்த படத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜனத்தின் மேல் நடந்தார். அல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா ஜலத்தின் மேல நடக்கலாம். அல்லேலூயா. டக்குனு போய் ஏறல இறங்காதீங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருக்காது அதான் அப்படியே சொல்லிடுறேன். காற்று பலமா இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. இயேசு அப்ப சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைஞ்சு போகும் பொழுது, விசுவாசம் என் வாழ்க்கையில எப்பெல்லாம் குறைஞ்சு போகுதோ அப்போ எனக்குள்ளாக கோணலான காரியங்கள் வந்துடுது. விசுவாசமா இருந்தா தண்ணி மேல நடந்தா விசுவாசம் குறைஞ்சு போச்சு, அமிழ்ந்து போனான், அதுதான் கோணலான பாதைகளை செல்றது. அப்போ எப்பெல்லாம் என் வாழ்க்கையில் விசுவாசம் குறைஞ்சு போதோ அப்பெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கோணலான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறேன். சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:2-5 வரை வசனங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா சாதாரண நாள் இல்லை, 450 பூசாரிகளுக்கு சவால் விட்ட ஒரு நபர். அங்க எசேபேல் அவனை கொலை செய்ய தேடுகிறார் என்று சொன்ன உடனே பயந்து போய் சூரியச்செடி கீழே போயிட்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான். 450 பூசாரிகள் மத்தியில் எழுந்து தைரியமாக பேசின அவன், காலையில வகையிட்டு அவர்களை கேலி செய்த அவன், இங்க எசேபேல் தன்னை கொலை செய்ய போகிறான் என்று கேட்ட உடனே சூரியச்செடிகளை போய் தன்னை ஒழித்துக் கொண்டு நான் சாக போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறேன். எப்படின்னா என் வாழ்க்கையில விசுவாசம் குறையுதோ, தேவன் 450 பூசாரிகள் மத்தியில் என்ன நிக்க வச்சாரு, இந்த ஒரு பெண்மணி நிக்க வைக்க மாட்டாரான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அவன் எழுந்து வந்து அங்கே நின்று ஓடி போய் தன்னை ஒழித்துக் கொண்டிருக்க மாட்டான். என்றைக்கெல்லாம் என் வாழ்க்கையில விசுவாசம் குறையுதோ,
தேவன் மீது இருக்க நம்பிக்கை குறையுதோ, அப்ப கோணலான பாதைகளை நான் சந்திக்கிறேன். அப்ப நம்ம நினைவில் கொள்ள வேண்டும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார் என்று. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 31 அதிகாரத்துல 8ஆம் வசனம். உபாகமம் 31 வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்போ எப்பெல்லாம் தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேனோ, எப்பெல்லாம் தேவன் எனக்காக ஒரு தூதனை முன்னாடி அனுப்புகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேனோ, அப்போ நான் வழி விலகி போக மாட்டேன். அப்போ நான் சின்ன சின்ன சோதனைகள் வரும்பொழுது அந்த சோதனையில நான் மூழ்கி போக மாட்டேன். எனக்குள்ளாக அவிசுவாசங்கள் வராது. இந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமல கூட நான் வழிவிலக மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் சோதனை வருதோ அப்போ என் இலக்கை அடையும் வரை நான் சோதனை ஜெயமாக மாறும் என்று சொல்லி நான் நம்பிக்கையோட காத்து கொண்டிருப்பேன். விசுவாசம் எப்பெல்லாம் எனக்கு குறையுதோ அப்பெல்லாம் நான் தேவனிடத்தில் விசுவாசமா இருப்பேன் என்று சொல்லி நான் இருக்கும் பொழுது தேவன் எல்லா காரியங்களும் வாங்கி செய்வார். போலான காரியங்களை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த சின்ன சொல்லுவார்.